இந்த கல்யாண பந்தியில பிரெட் அல்வான்னு ஒன்று வைப்பாங்க பாருங்க. அது ரொம்ப ரிச்சா ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். நம்ம என்னதான் வீட்டில் செஞ்சாலும் அந்த டேஸ்ட் கண்டிப்பா வராது. அதுக்கு ஒரு சில சின்ன மேஜிக்கல் இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்குன்னு வைங்களேன். அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா வரும். அது என்னென்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்பிளேலே இருக்கு பாருங்க, அதுதான் இன்கிரீடியன்ஸு. ஸோ மீந்த பிரெட்டு இல்லை உங்க வீட்டில் கொஞ்சம் பிரெட் இருந்தாலுமே அதை வச்சு பண்ணலாம். கலர் மட்டும் வரணும்னா நீங்க நான் பண்ணதுல இன்னும் கொஞ்சம் டார்க்கா வறுத்தீங்கன்னா கலர் சூப்பரா வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மிக்ஸி ஜாரில் பிரெட் எல்லாம் பிச்சு போட்டு நல்லா வந்து பிரெட் க்ரம்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடு. கடாயில் வந்து நெய் விட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பிரெட்டை வந்து போடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. அப்படியுமே பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். பட் அது வந்து கலர் கொடுக்கும், இது கொஞ்சம் கலர் கம்மியாக கொடுக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போ பிரெட்டை வறுத்து எடுத்துட்டு அதிலே திருப்பி நெய் போட்டு நம்ம இந்த முந்திரி அதெல்லாம் வறுத்து எடுத்துப்போம். ஸோ முந்திரி வறுக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும்னா பால் ஊற்றிக்கணும். இதுக்கு எவ்வளோ பால் தேவையோ அந்த அளவுக்கு பால், கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு 6-7 சைஸ் பிரெட் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1/2 லிட்டர் பாலாவது தேவைப்படும். ஸோ 1/2 லிட்டர் பாலை ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பிரெட்டு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிரெட்டை வந்து நம்ம அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ அந்த கலர் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த கலர் வராததுக்கு மெயின் காரணம் இந்த பிரெட்டு தான். நம்ம டீப் ஃப்ரை பண்ணி போட்டிருந்தோம்னா நல்ல சூப்பரான ஒரு அந்த டெம்டிங்கான கலர் வரும். நான் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி பண்ணதுனால அந்த மாதிரி, அதனால அது உங்களுக்கு வந்து இந்த கலர் கொஞ்சம் கம்மியாக வருது. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. சில பேர் சர்க்கரை நிறைய இருந்தால் கூட குறையா அது வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும். நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 6 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு ஒரு 1/2 கப் சர்க்கரை போட்டுட்டு மில்க் மெய்டு, இது தாங்க அந்த ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்கறது. மில்க் மேட் ரொம்ப 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 மஸ்ட் அந்த ரிச் ஃப்ளேவருக்கு. ஸோ 1 கப் மில்க் மேட் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, இல்லை 1/2 கப் மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை பாதி கம்மி பண்ணிட்டு மில்க் மேட் நம்ம சேர்த்துக்கிறதுனால அந்த ரிச்சான ஃப்ளேவர் கிடைக்கும். அண்ட் முக்கியமாக இன்னொன்று என்னன்னா, எல்லாம் வெள்ளை பொருள், அதனாலேயே வெள்ளையா இருக்கும். அண்ட் இன்னொன்று ஸ்வீட் கோவா, பால் கோவா வந்து நம்ம இந்த கடையில் விற்கும்ல பால் பேடா, ஸோ அது கூட வாங்கிக்கலாம். இந்த பான்லேட்டு ஆவின்ல விற்கும், அதை வாங்கி நல்லா பிசைஞ்சு போட்டுட்டு உங்களுக்கு சீட்ஸ், நான் இங்கே வந்து லைக் அந்த இந்த வாட்டர்மெலன் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது போடலாம், அது இட்ஸ் வெரி ஆப்ஷனல் தான், அது நீங்கள் பண்ணணும் அவசியம் கிடையாது. போட்டு இறக்குனீங்கன்னா நெய் ஊற்றி உங்களுக்கு அட்டகாசமான பிரெட் அல்வா ரெடிங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை.